Hi friends, ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே மாதம் இறுதியில் இங்கிலாந்தில் நடக்க இருக்கிற ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில எந்தெந்த வீரர்கள்லாம் இடம்பெற போறாங்க அப்படின்றத பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது பத்தின முழு விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவில் ஐபிஎல் தொடர் முடிந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் இறுதியில இங்கிலாந்தில் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடர் நடக்க இருக்கு. தற்போது இது குறித்து பேசியிருக்கிற இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி உலகக்கோப்பைக்கு பங்கேற்க போகிற இந்திய அணியின் 15 பேர் கொண்ட அணியை நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உலகக்கோப்பையில இந்திய அணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடைபெற இருக்கின்ற ஐபிஎல் தொடர்ல யாரெல்லாம் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்திய அணியில வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, இந்திய அணியின் 4ஆம் கால வீரர்கள் யாருமே சிறப்பா செயல்படல. அதற்காக மூத்த வீரர்களான யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்கள் இந்த ஐபிஎல் தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பெறுவாங்க. அது பத்தி தான் MSK பிரசாத் பேசியிருக்காரு. தற்போது அவங்க இந்திய அணியை நாங்க ஏப்ரல் 20ஆம் தேதி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல CSK மற்றும் மும்பை இந்த 2 அணிகளுக்கும் மொத்தம் 6 ஆட்டங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி CSK மற்றும் மும்பை இந்த 2 அணிகளே மோதுறாங்க. இதுல CSK அணியில சுரேஷ் ரெய்னா மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியில யுவராஜ் சிங் போன்ற சீனியர் வீரர்கள் இருக்காங்க. அதே போல ஏப்ரல் 6ஆம் தேதி CSK மற்றும் பஞ்சாப் இந்த 2 அணிகளும் மோதுறாங்க. அதே நாள்ல மற்றொரு போட்டியில ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்த 2 அணிகளும் மோதுறாங்க. அதே போல 9ஆம் தேதி சென்னை கொல்கத்தா, 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப், 11 CSK ராஜஸ்தான், 13ஆம் தேதி மும்பை ராஜஸ்தான், 14ஆம் தேதி கொல்கத்தா CSK, 15 மும்பை இந்தியன்ஸ் RCB, 17 CSK சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் 18ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு இந்த 2 அணிகளுக்குமே இந்த நாளுக்கு இடையில மொத்தம் 6 ஆட்டங்கள் இருக்கு. இந்த 2 அணியிலுமே இருக்கிற சீனியர் வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் யுவராஜ் சிங் இவங்க 2 பேரும் தேர்வுக்குழுவோட கவனத்தை ஈர்க்கும் வகையில ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சீனியர் வீரரான அஸ்வின், மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான ரவீந்திர ஜடேஜா, இளம் ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் போன்ற வீரர்களும் இந்த ஐபிஎல் தொடர்ல சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள நடக்கிற ஐபிஎல் போட்டிகள்ல எந்தெந்த வீரர்கள்லாம் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க இந்திய அணியில இடம் பிடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.